ஒருத்தர் அவரோட ஞாபக மறதியால் கோடீஸ்வரர் ஆயிருக்காருன்னு சொன்னால் நம்ப முடியுதா? 2019 நியூ ஜெர்சியில் மைக் அப்படின்றவர் வழக்கம் போல் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அப்படி போகிற வழியில் பால் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரில் நிறுத்துறாரு. அந்த ஸ்டோருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் மார்னிங்கே அவர் பர்ஸை வீட்டில் மறந்து வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு எம்ப்ரெஸ் ஆகி வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பர்ஸ் எடுத்துகிட்டு நியர்பை ஸ்டோரில் பால் வாங்க போகிறாரு. ஸோ அப்படி போகிறப்போ அவர் பால் வாங்கினாருன்னு கேட்டிங்கன்னா வாங்கினாரு. ஆனால் அது கூட சேர்த்து அங்கே இருந்த லாட்ரி டிக்கெட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு லாட்ரி டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா அவர் வாங்கின லாட்ரி டிக்கெட் நம்பருக்கு 273 மில்லியன் ப்ரைஸ் மணி அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மைக் கண்டிப்பாக அதை வாங்கும்போது நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம ஒன்று பிளான் பண்ணிட்டு இருப்போம். பட் அது சம்டைம் ரீடைரக்ஷன் பண்ணி வேற பார்த்து கூட்டிகிட்டு போகும். ஸோ இதெல்லாமே அன்பிரிடிக்டபிள் தான். எல்லா ரீடைரக்ஷனும் நெகட்டிவ் இம்பாக்டை நோக்கி தான் கூட்டிகிட்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யாருக்கு தெரியும், சம்டைம்ஸ் மைக் கிடைச்ச லக் மாதிரி நமக்கும் அடிக்கலாம். ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப்.